السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த ரமதான் மாதத்தினுடைய 10வது தினத்திலே அமர்ந்திருக்கிறோம். இந்த தினத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டல்கள் என்ற தலைப்பிலே செய்திகளை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். அதிலே இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கின்ற தலைப்பு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை எவ்வாறு எதிர்கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கவிருக்கிறோம். அதிலே முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதான் மாதத்தினுடைய ஃபர்லான நோன்பை எவ்வாறு எதிர்கொண்டார்கள், எத்தகைய நடவடிக்கைகள் ரமலானிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருந்திருக்கிறது என்பதை எல்லாம் நாம் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தை தீர்மானிப்பது பிறையை அடிப்படையாக கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை தீர்மானிப்பார்கள். இந்த ரமலானை தீர்மானிக்கக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக பிறையை காணாத வரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை துவங்க மாட்டார்கள், அதை நிர்ணயிக்க மாட்டார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முறையான சாட்சிகளின் மூலம் உறுதிப்படுத்தப்படாத வரையில், உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் வராத வரையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாத நோன்பை பிடிக்க மாட்டார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறையை கண்ணால் காணாமலும் அல்லது பிறையை பார்த்த உறுதியான செய்தி சாட்சிகள் அவர்களிடத்திலே வராமல் இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபான் மாதத்தை 30ஆக பூர்த்தி செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரமலானை துவங்கக்கூடிய செயல்பாடு இருந்திருக்கிறது என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிறை பார்க்கின்ற 29வது தினம் 30வது இரவிலே மேகமூட்டங்கள் இருக்கும் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறையை பார்க்க முடியாவிட்டால் அந்த மாதத்தை 30ஆக பூர்த்தி செய்து கொள்வார்கள். அதற்கு பிறகு ரமலானை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவங்குவார்கள். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நடைமுறையாக இருந்திருக்கிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக பிறையை பார்த்த தகவல் கிடைக்காத வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை என்ன செய்ய மாட்டார்கள், உறுதிப்படுத்த மாட்டார்கள். அவ்வாறு உறுதி செய்யப்பட்ட சாட்சிகள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானை 30ஆக என்ன செய்து விடுவார்கள், பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறை அறிவிப்பு என்பது மக்ரிபுக்கு பிறகு பொதுவாக எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இந்த மக்ரிபுடைய நேரத்தில் பிறை பற்றிய செய்திகள் வரவில்லை என்று சொன்னால், பிறையை யாரும் பார்க்கவில்லை என்று சொன்னால், தாமதமாக, அதாவது இஷாவிற்கு பிறகோ அதற்கு பிறகோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பிறை பார்க்கப்பட்ட தகவல் கிடைக்கும் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகு என்ன செய்வார்கள், நோன்பை அறிவிப்பு செய்யக்கூடியவர்களாக, நோன்பை பிடிக்கும்படி கட்டளையிடக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை விடுவதாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறை பார்த்த சாட்சிகளின் அடிப்படையில் நோன்பை விடக்கூடியவர்களாக இருப்பார்கள். பிறையை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நோன்பை விட்டுவிட்டு பெருநாள் கொண்டாடுவார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பாடாக இருந்திருக்கிறது. அதே போன்று இந்த ரமலானை பற்றி, அதாவது ரமலானுடைய கடைசி நாட்களில் பெருநாள் தினத்தை, அதாவது ஷவ்வால் மாதத்தினுடைய பிறை தாமதமாகும் பட்சத்தில் அதை பற்றிய செய்திகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாமதமாக கிடைக்கின்ற வேளையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக என்ன செய்வார்கள்? நோன்பு நோற்றிருப்பார்களேயானால் அந்த நோன்பை என்ன செய்து விடுவார்கள்? விட்டு விடுவார்கள். அந்த விட்டுவிடக்கூடிய நேரம் பெருநாள் தொழுகைக்கு உட்பட்ட நேரமாக இருக்கும் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகையை தொழுவார்கள். சில நேரங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதிய வேளையிலோ அல்லது மாலை நேரத்திலோ பகல் பொழுதிலோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறை பார்க்கப்பட்ட தகவல்கள் கிடைக்கும் என்று சொன்னால் அப்பொழுதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்து விடுவார்கள்? நோன்பை விட்டு விடுவார்கள். எல்லோருக்கும் நோன்பை விடும்படி கட்டளையும் இடுவார்கள். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த நாள் பகலிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் திடலுக்கு சென்று தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பெருநாள் திடலுக்கு செல்வதற்கு முன்னால் பேரீத்தம்பழங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்ணக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேரீத்தம்பழங்கள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் தண்ணீர் குடித்துவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடலுக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை விரைவாக திறக்கும்படி என்ன செஞ்சிருக்கிறாங்க? மக்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிபினுடைய வாங்கு சொன்னவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க? நோன்பை திறக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்போ நம்ம மக்களிடத்துல என்னது? பாங்கு சொல்றாங்க, நாம் பாங்கு சொல்லி முடித்ததற்கு பிறகு நாம் என்ன செய்வோம்? நோன்பை திறக்கலாம் என்று சொல்லி தாமதப்படுத்தி நோன்பை திறப்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கு சொன்ன உடனேயே என்ன செய்திருக்கிறார்கள்? நோன்பை திறந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு திறந்ததற்கு பிறகு, நோன்பு திறக்கின்ற நேரத்தில் ذهب الظمأ وابتلت العروق وثبت الأجر إن شاء الله என்று சொல்லக்கூடிய துஆவை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையாக இருந்திருக்கிறது. தாகம் தணிந்தது, நரம்புகள் நனைந்தன, அல்லாஹ் நாடினால் கூலி உறுதியாகிவிட்டது என்று சொல்லக்கூடிய இந்த துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு திறந்தவுடன் சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திலே அதிகமாக இபாதத்திலே ஈடுபடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த ரமலான் மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். குர்ஆனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஓதும்படி சொல்லி அதை என்ன செய்வார்கள்? சரிபார்க்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இது எல்லா ரமலானிலும் நடந்திருக்கிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் கடைசியாக இருந்த ரமலானிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 முறை என்ன செஞ்சிருக்கிறார்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே குர்ஆனை ஒப்பித்திருக்கிறார்கள். 2 முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க? முழு குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத அவர்கள் சரிபார்த்திருக்கிறார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பாட்டிலே ஒன்றாக இருந்திருக்கிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இந்த ரமலான் மாதத்திலே தான தர்மங்கள், சதகாக்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். உபரியான தொழுகைகளை அதிகமாக நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதிகமாக திக்ருகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலான் மாதத்திலே செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதத்திலே கடைசி 10 இரவுகளில் இஅ்திகாஃப் என்று சொல்லக்கூடிய இபாதத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த இபாதத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றிலுமாக உலக தொடர்புகளை துண்டித்துவிட்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாடி
லைலத்துல் கதரை எதிர்பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த இஅ்திகாஃப் என்று சொல்லக்கூடிய இபாதத்திலே ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நபர்களுக்கு பிரத்யேகமாக எந்த ஒரு இபாதத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தவில்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கான பிரத்யேகமான சில இபாதத்துகளிலே ஈடுபடுவார்கள். ஆனால் அந்த இபாதத்துகளை தன்னுடைய தோழர்களான சஹாபாக்களுக்கு கட்டளையிட மாட்டார்கள் என்பதையும் இந்த ரமலான் மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இபாதத்துகளினுடைய செயல்பாடாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்திருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு எவைகளெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, எந்த விஷயங்களை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிக்கவில்லை என்பதை நாம் ஒவ்வொன்றாக பார்க்கவிருக்கிறோம். முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவர் ஒருவர் நோன்பாளியாக இருக்கிறாரோ அவர் ஆபாசமான பேச்சுக்கள், அதே போன்று அவதூறு பேச்சுக்கள், பிறரை திட்டுவது, ஏசுவது, சண்டையிடுவது இவற்றிலெல்லாம் ஈடுபடக்கூடாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்திருக்கிறார்கள். இப்படி ஒருவர் தனியாக இருந்தும் நோன்பாளியாக இருக்கக்கூடியவர்களிடத்திலே ஒருவர் என்ன செய்கிறார், சண்டை இழுக்கிறார் என்று சொன்னால், வம்பு இழுக்கிறார் என்று சொன்னால், அன சாயும் என்று சொல்லி நீங்கள் என்ன செய்ய, நான் நோன்பாளியாக இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒதுங்கி விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை வழங்குகிறார்கள். இதை நோன்பாளிகள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்திலே இருக்கக்கூடிய நேரங்களிலும் சரி, பிரயாணத்திலே இல்லாத நேரங்களிலும் சரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதாவது அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணத்தின் போது என்ன செய்ய மாட்டாங்க, நோன்பு நோக்க மாட்டார்கள். இருந்தாலும் சில நேரங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருக்கிறார்கள், இந்த நோன்பை நோற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தகளத்திலே இருக்கக்கூடிய வீரர்கள் நோன்பு பிடித்திருப்பார்கள் என்று சொன்னால், எதிரிகளை சந்திரிக்கக்கூடிய அந்த வேளையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை விட்டுவிடும்படி அந்த வீரர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். இதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயல்பாடாக இருந்திருக்கிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணம் செல்லுகிறார்கள், புறப்படுகிறார்கள் என்று சொன்னாலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் என்ன செய்வார்கள், நோன்பை விட்டு விடுவார்கள். இந்த நோன்பை விட்டு விடுவதற்கென்று, பிரயாணத்திற்கென்று எந்த அளவுகோலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தவில்லை. சரியா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை கிலோமீட்டர் போனால் தான் நோன்பு விடணும், இவ்வளவு தூரம் போனால்தான் நோன்பை விட வேண்டும், இத்தனை நாட்கள் பிரயாணித்தால்தான் நோன்பை விட வேண்டும், இத்தகைய வாகனங்களில் பிரயாணித்தால்தான் நோன்பை விட வேண்டும் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, எந்த வரையறையையும் கொடுக்கவில்லை. பிரயாணம் என்று சொன்னாலே என்ன செய்ய வேண்டியதுதான், நோன்பை விட்டுவிட வேண்டியது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயல்பாடாக இருந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் நோன்பு காலங்களில் பெருந்துடக்கு உடையவர்களாக இருப்பார்கள். பெருந்துடக்கு உடையவர்களாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே நிலையில் என்ன செய்வாங்க, சஹர் செய்து நோன்பை பிடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதற்கு பிறகு குளித்து கொண்டு பெருந்துடக்கை நீக்கி கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே ஈடுபடுவார்கள். அப்போ இந்த செயலையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதாவது குளிப்பு கடமையான நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் நோன்பு பிடிப்பதற்கு, சஹர் செய்வதற்கு எந்த தடையும் இல்லை என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் ரமலான் மாதத்திலே ஃபர்லான நோன்பை பிடித்திருக்கக்கூடிய நிலையில் தங்களுடைய மனைவிமார்களுக்கு முத்தம் கொடுக்கக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்போ முத்தம் கொடுப்பதனால், கட்டி அணைப்பதனால் என்ன செய்து விடாது, நோன்பு முறிந்து விடாது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்திருக்கின்ற நிலையில் மிஸ்வாக் செய்திருக்கிறார்கள், பல் துலக்கியிருக்கிறார்கள், வாய் குப்பளித்திருக்கிறார்கள். அதே போன்று
குளித்திருக்கிறார்கள். இது எல்லாமே அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். நோன்பாளிகள் பல் தேய்த்து கொள்ளலாம், வாய்க்குப்பளித்து கொள்ளலாம், குளித்து கொள்ளலாம். இது எல்லாமே அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது. நோன்பாளிகள் குளிக்கக்கூடாது, பல் துலக்கக்கூடாது என்பதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறை அல்ல. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த விஷயங்களை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். எதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பிலே செய்யக்கூடாது, எவை நோன்புகளை முறிக்கும் என்று சொல்லியிருக்கிறார்களோ அதல்லாத விஷயங்களை நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களாக நாம் ஆக்கிக்கொள்ளக்கூடாது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நோன்பாளியாக இருக்கக்கூடியவர் மறதியின் காரணமாக முழுவதுமாக சாப்பிட்டு விட்டார், அல்லது அவர் ஏதாவது குடித்த தண்ணீரை குடிச்சிட்டாரு, அல்லது ஒரு ஜூஸ் குடிச்சிட்டாரு, ஒரு டீ குடிச்சிட்டாரு, இப்படி ஏதாவது பானங்களை அவர்கள் குடித்து விட்டாலும் அவர்களுக்கு ஞாபகமே இல்லை, நாம் நோன்பாளி அப்படிங்கிறது ஞாபகம் இல்லை. அதுக்கு பிறகு அவர் எல்லாம் சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு அந்த பானத்தை குடித்ததற்கு பிறகு ஞாபகம் வருகிறது என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, நோன்பை விட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு அந்த நோன்பு முறியாது. அவர்கள் அதை என்ன செய்யலாம், கண்டினியூவாக என்ன செய்யலாம், அந்த நோன்பை தொடர்ந்து கொள்ளலாம். அதற்காக வேண்டி கலா செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதலாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நபர்களுக்கு நோன்பு வைப்பதை விட்டும், அதாவது பரலான நோன்பு பிடிப்பதை விட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்களித்தார்கள். அதிலே நோயாளிகளை பொறுத்த வரைக்கும் நிரந்தர நோயாளிகள், அதே போன்று பகுதி நேர, அதாவது சில காலங்கள் நோயாளியாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட 2 பேருக்கும் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சலுகை வழங்கி இருக்கிறார்கள். அதே போன்று இந்த தீராத நோயிலே இருக்கக்கூடியவர்கள் நோன்பு பிடிக்க முடியாத பட்சத்திலே அவர்கள் பரிகாரமாக ஒரு ஏழைக்கு என்ன செய்ய வேண்டும், நோன்பு பிடிப்பதற்கு உணவு வழங்க வேண்டும். இது அவர்களுக்கு பரிகாரமாக இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நாட்கள் நோயாளியாக இருக்கக்கூடியவர், ஒரு ரமதானுடைய மாதத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒரு 10 நாள் நோயாளியாக இருக்கிறாங்க, 5 நாள் நோயாளியாக இருக்கிறாங்க. அப்போ இவர்கள் தாங்கள் விட்ட நோன்பை கலா செய்து கொள்ள வேண்டும். பிற்காலங்களில் என்ன செய்ய வேண்டும், கலா செய்து கொள்ள வேண்டும். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறையாக இருக்கிறது. அதே போன்று வயோதிகர்கள், அதாவது பசியை தாங்க இயலாமையில் இருக்கக்கூடிய வயோதிகர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு, ஃபரலான நோன்பை பிடிப்பதற்கு சலுகை கொடுத்தார்கள். அவர்களுக்கு அனுமதி அளித்தார்கள், பிடிக்க வேண்டாம் என்று சொல்லி. அவர்களுக்கு பரிகாரம் என்னவென்று சொன்னால், தினமும் ஒரு ஏழைக்கு, ஒரு மிஸ்கீனுக்கு என்ன செய்ய வேண்டும், நோன்பு பிடிப்பதற்கு அவர்கள் உணவு கொடுக்க வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிகாரமாக ஆக்கினார்கள். அதே போன்று இந்த நோன்பிலே சலுகை அளிக்கப்பட்டவர்கள் பிரயாணிகள். ஒருவர் பிரயாணம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்யலாம், நோன்பை தாராளமாக ஃபர்லான நோன்பை விட்டுக்கொள்ளலாம். என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், எத்தனை நாட்கள் அவர்கள் பிரயாணத்திலே இருந்து நோன்பை விடுகிறார்களோ அந்த நோன்பை கணக்கில் வைத்து கொண்டு பின் நாட்களில் என்ன செய்ய வேண்டும், கலா செய்து கொள்ள வேண்டும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயலாக இருக்கிறது, வழிகாட்டுதலாக இருக்கிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய தாய்மார்கள், குழந்தையை வயிற்றிலே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய கர்ப்பிணிகளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையான நோன்பை விடுவதற்கு சலுகை அளித்தார்கள். அதே போன்று குழந்தையை பெற்றெடுத்து குழந்தைக்கு பாலூட்டி கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் கடமையான நோன்பை விடுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி அளித்திருக்கிறார்கள். அப்ப இந்த 2 பேரும், கர்ப்பிணிகளும் அதே போன்று பாலூட்டக்கூடிய தாய்மார்களும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் எத்தனை நாட்கள் நோன்பை விடுகிறார்களோ அந்த நோன்பை கணக்கில் வைத்து கொண்டு பின் நாட்களில் என்ன செய்ய வேண்டும், கலா செய்ய வேண்டும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இத்தகைய நடைமுறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பாளிகளுக்கு அனுமதிக்கப்பட்டதாகவும் சில விஷயங்களை அனுமதிக்கப்படாத விஷயங்களாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வரையறை செய்து தந்திருக்கிறார்கள். எனவே நோன்பை நோற்றிருக்கக்கூடிய நாம் இத்தகைய நடவடிக்கைகளை, செயல்பாடுகளை கவனத்திலே கொண்டு நம்முடைய நோன்பு முழுமையான நோன்பாக அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குண்டான முயற்சிகளை செய்ய வேண்டும். அதற்குரிய தௌஃபீக்கை ரஹ்மான் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.